மேடையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லாம் பெரிய போர் வீரர்கள் மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா? அவங்களோட ஊழலை ஒழிப்போம், இவங்களால தமிழ்நாட்டு நாசமா போச்சுன்னு மைக்ல ஒரே அனல் பறக்கும். ஆனா நிஜமான தேர்தல் களத்துல ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா நிக்கிறதையோ இல்ல சீமான் ஸ்டாலினுக்கு எதிரா நிக்கிறதையோ பாத்திருக்கீங்களா? நடக்கவே நடக்காது. ஏன் இந்த தலைவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கிறதே இல்ல? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி. மேடையில கர்ஜிக்கிற சிங்கங்கள் ஏன் தேர்தல் களத்துல நேருக்கு நேர் சந்திக்கிறதில்ல? இந்த மாயாஜால சண்டைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கணக்கு தான் என்ன? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மைக் முன்னாடி நின்னா போதும், ஆட்சிக்கு வந்ததும் அதிமுகவோட ஊழல சுத்தமா ஒழிப்போம்னு அனல் பறக்கிற பேச்சுதான். கேக்குற நமக்கே ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அவரோட உண்மையான போர்க்களம் எது? அவரோட வேட்புமனுவ பார்த்தா தெரியும். அவர் தேர்ந்தெடுக்கிற தொகுதி கொளத்தூர். திமுகக்கு பல வருஷமா இருக்கிற ஒரு வலுவான கோட்டை. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? பேச்சுல இருக்கிற அந்த ஆக்ரோஷம் தொகுதி தேர்வுல இல்ல. ரொம்ப சேஃப் கேம். இப்போ அடுத்த வீரரை பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி. அவரும் சலைச்சவர் இல்ல. மேடையில திமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதே எங்கள் சபதம்னு முழங்குவார். திமுகவை முழுசா எதிர்க்கிற ஒரு மாபெரும் தலைவரோட தோரணை அது. ஆனா அவரும் எங்க நிக்கிறாரு? சேலம் பக்கத்துல இருக்கிற அவரோட சொந்த ஊரான எடப்பாடி. அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட, ரொம்பவே சேஃபான ஒரு தொகுதி. இங்கேயும் அதே கதைதான். பேச்சுல போர், ஆனா களத்துல படு பாதுகாப்பு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நாம ஒரு பேர் வைக்கலாம். பாதுகாப்பான தொகுதி ஒப்பந்தம், அதாவது சேஃப் சீட் கார்டெல். இது எழுதப்படாத ஒரு விதி. அதாவது தலைவர்கள் பொதுவெளியில ஆக்ரோஷமா பேசிக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில ஒருத்தரோட ஒருத்தர் மோதுற அதிக ரிஸ்க் உள்ள தொகுதிகளை தவிர்த்து ரொம்பவே பாதுகாப்பான தொகுதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இப்ப முக்கியமான கேள்வி. ஏன் எல்லாரும் இவ்ளோ பாதுகாப்பா விளையாடணும்? இதுக்கு பதில் அரசியல் வியூகத்துல இல்ல, கேம் தியரியில இருக்கு. என்னது கேம் தியரின்னு பயப்படாதீங்க. இது ஒரு விளையாட்டு தத்துவம் மாதிரிதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இத ஒரு சின்ன விளையாட்டுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. தலைவர் ஏ நீங்க, தலைவர் பி நான். இப்ப முதல் வரிசைய பாருங்க. 2 பேருமே பாதுகாப்பான தொகுதிய தேர்ந்தெடுத்தா 2 பேரும் ஜெயிக்க அதிக வாய்ப்பு. நம்ம அரசியல் வாழ்க்கை ஜாலியா தொடரும். ஆனா 2வது வரிசையில நீங்க மட்டும் தைரியமா என்னோட கோட்டைக்குள்ள வந்து நிக்கிறீங்க, ஆனா நான் சேஃபா என்னோட தொகுதியிலே இருக்கேன். என்னாகும்? நீங்க தோற்க வாய்ப்பு அதிகம், நான் ஜெயிப்பேன். இதனால நீங்க மொத்தமும் ஆட்டத்திலிருந்தே வெளியே போயிடுவீங்க. இந்த பயம், இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஆட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அந்த பயம்தான் பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுப்பதே ஒரு புத்திசாலித்தனமான முடிவா காட்டுது. இது தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது அரசியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது நம்மள அரசியலோட 2 முகங்களுக்கு கூட்டிட்டு போகுது. ஒன்னு நாடக மேடை மாதிரி பொதுமக்களுக்கு காட்டப்படுவது, இன்னொன்னு திரைக்கு பின்னால நடக்கும் நிஜமான அரசியல். இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. முன்பக்கம், அதாவது நமக்கு தெரிஞ்சது என்ன? பஞ்ச் டயலாக், அனல் பறக்கும் பேச்சு, பெரிய கட் அவுட், நான் உங்களுக்காக போராடுறேன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இமேஜ். ஆனா பின்பக்கம், அதாவது வியூக வகுப்பாளர்கள் என்ன செய்றாங்க? ஜாதி கணக்கு, பழைய தேர்தல் டேட்டா, கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் எந்தெந்த தொகுதிகள்லாம் குறைவான ரிஸ்க்னு கணக்கு போடுற ஒரு எக்ஸெல் ஷீட். இந்த தனிப்பட்ட வியூகம் காலப்போக்கில் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமா மாறிடுது. அதாவது நேரடி மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தம். இதோட விதிகள் ரொம்ப சிம்பிள். பெரிய தலைவர்களை அவங்க கோட்டையிலேயே போய் யாரும் சீண்டக்கூடாது. இந்த ராஜாக்களை பாதுகாக்க கூட்டணி கணக்குகள் சரி செய்யப்படும். தொண்டர்களை மோத விட்டுட்டு தலைவர்கள் நேரடி மோதலை தவிர்ப்பாங்க. இதுல கட்சி பேதமே இல்ல, அரசியல் மேல்தட்டு தலைவர்களோட இருப்ப உறுதி செய்வதுதான் இதன் ஒரே நோக்கம். ஆனா இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் நினைச்சிடாதீங்க. இதே பேட்டர்ன் இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இருக்கு. காந்தி குடும்பத்துக்கு ராபரேலி மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாதுகாப்பான கோட்டை இருக்கு. இது ஒரு திராவிட மாடல் மட்டும் இல்ல, இது ஒரு இந்திய மேல்தட்டு அரசியல்வாதிகளோட சர்வைவல் மாடல். சரி, இந்த முறையால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? வாங்க அதையும் பாத்துருவோம். இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட ஸ்கோர் கார்டு. வெற்றியாளர்கள் யாரு? சந்தேகமே இல்லாம நம்ம பெரிய தலைவர்கள் தான். ஒருவேளை அவங்க கட்சி தேர்தல்ல தோத்து ஆட்சிக்கு வர முடியாம போனாலும் அவங்க சட்டமன்ற உறுப்பினரா தங்களோட பதவியை தக்க வச்சுப்பாங்க. அதனால அரசியல் ரீதியா அவங்க உயிரோட இருப்பாங்க. சரி, அப்போ நஷ்டம் யாருக்கு? வேற யாருக்கு? வாக்காளர்களான நமக்கு தான்.
கொள்கை அடிப்படையிலும் செயல்திறன் அடிப்படையிலும் தலைவர்கள் நேருக்கு நேர் மோதுறத பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே இல்ல. நாம மனசுல கற்பனை பண்ற அந்த பெரிய இறுதிப் போட்டி நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு வாக்காளரா நீங்க என்ன செய்ய முடியும்? அடுத்த தேர்தல்ல இந்த சின்ன செக்லிஸ்ட மனசுல வச்சுக்கோங்க. 1. உங்க தலைவர் ஒரு பொதுவான நியூட்ரலான களத்துல போட்டியிடுறாரா? 2. எதிரியோட கோட்டைக்குள்ள போய் சவால் விடுறாரா இல்ல தன்னோட கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரா? 3. விஜய் மாதிரி புதுசா அரசியலுக்கு வர்றவங்க நிஜமான சண்டையோட வராங்களா இல்ல பாதுகாப்பான ஒரு என்ட்ரியா? கடைசியா அவங்க பேச்சுக்கும் அவங்க செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இத கவனிச்சாலே போதும், நிறைய விஷயம் புரியும். அப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க ஒரு போர் வீரருக்கு ஓட்டு போடுறீங்களா இல்ல ஒரு ரிஸ்க் மேனேஜருக்கு ஓட்டு போடுறீங்களா? பேச்சுல வீரராகவும் தொகுதி தேர்வுல ரொம்ப கணக்கு போடுற ஒரு மேலாளராகவும் இருக்கும் தலைவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த விவாதம் இங்க முடியல, இங்கேதான் தொடங்குது.